ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 8 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது இங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு பாஸ் பையன் வந்து உட்காந்துருக்கப்ப, இவன் கூட வேலை பார்க்குற பசங்களும் வந்துட்டு நம்ம பாஸ் பையனை வந்து பார்த்துட்டு, ஆமா இந்த ஹாங்கு பையன் வந்து எங்கப்பா வந்து போனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து கேட்கவும், உடனே கூட இருக்க அந்த பையனும் வந்துட்டு அவன் அவனோட ஒய்ஃப் ஜாக்கி கூட தான் வந்து சேர்ந்து வந்து வெளியே வந்து போயிருப்பான். அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்து ஜாலியா ஊர் சுத்த போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து பாஸுக்கு முன்னாடியே வந்து சொல்றத பார்த்தோன்னே பாஸ் பையனும் வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசுற எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ரொம்ப கோவமா, டேய் நீங்க 2 பேரும் வந்து வாயை மூடுங்க, என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேருக்கு வந்து வேற வேலையே இல்லையாடா, நீங்க வந்து வேலை பண்ணாம என்னடா வந்து பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கவும், உடனே இவங்க 2 பேரும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, போதும் போதும் நீங்க வந்து சமாளிக்காதீங்க, அதான் உங்க ஃபேஸ்லயே வந்து தெரியுது ஜாக்கியும் ஹாங்கும் வந்து ஒண்ணா இருக்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்ல, அதான் ஜெலஸ்ல வந்துட்டு நீங்க வந்து இப்படி கோவமா இருக்கீங்கன்ட்டு இந்த பையன் வந்து கிண்டலா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே பாஸ் பையனும் வந்து சமாளிக்காதுக்காக, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து அவன் பாட்டு வந்து சமாளிச்சுட்டு கிளம்பி ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம அண்ணியும் வந்துட்டு ஹோட்டல்ல வந்து டேட்டிங்காக வந்திருக்கப்ப அவனுக்கு முன்னாடி இருக்க பையனும் வந்துட்டு அண்ணியை வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு 35 இருக்குமா, நீங்க வந்து பார்க்க வந்து அவ்வளோ பியூட்டியாலாம் இல்லை, பார்க்க வந்து பாட்டி மாதிரி தான் இருக்கீங்க, அதனால என்னோட அழகுக்கெல்லாம் நீங்க வந்து ஈடாக மாட்டீங்க, உங்கள வந்து நான்லாம் வந்து கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அண்ணியை வந்து கிண்டல் பண்ணிட்டே வந்து கடுப்பாக்கவும், உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, வாயை முர்றா பண்ணி மூஞ்சி வாயா, நீ வந்து என்னோட அழகை பத்தி பேசிட்டு இருக்கியா, டேய் நீ போய் உன்னோட மூஞ்ச வந்து கண்ணாடியில போய் பாருடா, நீ ஒன்றும் ஆண் அழகெல்லாம் கிடையாது, என்ன வந்து ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்கன்ட்டு அண்ணி வந்து ரொம்ப கோவமா வந்து அந்த பையனை பார்த்து திட்டவும், உடனே அண்ணியை வந்து பார்க்க வந்த அந்த பையனும் வந்துட்டு, என்னது என்ன வந்து இவ்வளோ குறையா வந்து பேசுறியான்னு சொல்லிட்டு கோவமா வந்து திட்டுறப்ப உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு ஜூஸை வந்து தூக்கி அவனோட மூஞ்சில வந்து ஊத்திரவும், உடனே அந்த பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, என் மேலேயே வந்து நீ வந்து ஜூஸை வந்து ஊத்துவியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து அடிக்க வரப்ப, அப்பதான் இந்த மேனேஜர் பையனும் வந்துட்டு நடுவுல இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியை வந்து காப்பாத்திட்டு, டேய் என்னடா வந்து பண்ணிட்டு இருக்க, நீ என்ன லூசு பையனாடா, ஒரு பொண்ணுகிட்ட வந்து எப்படி வந்து நடந்துக்கணும் கூட உனக்கு வந்து தெரியலையேன்னு சொல்லிட்டு கோவமா வந்து கேட்குறப்ப, உடனே அண்ணியை வந்து பார்க்க வந்த அந்த பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, ஆமா நீ யாருடா, நாங்க 2 பேரும் வந்து ரொம்ப சீரியஸா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நடுவுல நீ யாருடா வந்து என்ன வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கன்ட்டு கோவமா வந்து அந்த பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே மேனேஜர் பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நான் வந்து கேட்குறேன், நான் இவளுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு, நான் வந்து இவளை வந்து கட்டிக்க போற பையன்டான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து ரொம்ப கோவமா அவனை பார்த்து சொல்லவும், உடனே அந்த பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, என்னது இந்த ஆன்ட்டி மாதிரி இருக்க பொண்ணை வந்து நீ வந்து கட்டிக்க போறியாடான்ட்டு ரொம்ப கோவமா வந்து மேனேஜரோட கன்னத்திலே வந்து அடிக்கவும், அவனும் வந்து மயக்கம் போட்டு அங்கேயே வந்து விழுந்துருவான். இவன் விழுந்ததை பார்த்தோன்னே உடனே டேட்டிங் வந்த அந்த பையனும் அண்ணி வந்து ஷாக்கா, ஐயோ இவன் வந்து என்ன செத்து போயிட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அண்ணி வந்து ரொம்ப பொறுமையா, டேய் காங், டேய் ஏந்தர்ரா நீ வந்து உயிரோட இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நம்ம ஒத்தரசாவை வந்து கிச்சன் எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து சுத்தம் பண்ணிட்டு ஃப்ளவர் வாஷ் எல்லாத்தையுமே வந்து கிச்சனுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டு, அப்பாடா இப்போதான் வந்து வீடு வந்து பார்க்க அழகாக வந்து இருக்குது, நம்ம வந்து கையை வச்சாதான் இந்த இடமே வந்து சுத்தமாக இருக்குன்ட்டு நம்ம ஒத்தரசா வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் வந்து ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையாக இவங்க பண்ணுற எல்லாத்தையும் வந்து பாதையிட வந்து அமைதியாக வந்து நிற்கிறப்ப, நம்ம ஒத்தரசா வந்து பேசிக்கிட்டே அப்படியே திரும்புகிறப்ப அங்கே வந்து நம்ம ஜாக்கி பையன் வந்து பேய் மாதிரி வந்து நிற்கவும், ஒத்தரசா வந்து பார்த்து பயந்துக்கிட்டே, அட எரும மாடு இப்படிதான் பேய் மாதிரி அமைதியா வந்து பயமுத்துவியாடா, என்னடா வந்து பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா வந்து மருமகனை பார்த்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து இவங்க பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, அத்தை இதெல்லாம் வந்து என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, கிச்சனே வந்து இப்படி வந்து குப்பை மாதிரி வந்து வச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கேட்குறப்ப, உடனே ஒத்தரசா வந்துட்டு, என்னது நான் வந்து இந்த கிச்சனை வந்து குப்பை மாதிரி வந்து மாத்திட்டேனா, டேய் இதை வந்து பார்த்து பார்த்து நான் அழகா வந்து கிச்சனை வந்து ரெடி பண்ணா நீ வந்து குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்ன குப்பையை வந்து தூக்கிட்டு வந்து வச்சேனாடான்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கோவமா வந்து கேட்கவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அத்தை இது வந்து எங்க வீடு, நாங்க சொல்றத வந்து வந்து கேளுங்க, இதெல்லாம் வந்து வைக்காதீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ஆர்கியூமெண்ட் பண்றத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் இங்க வந்து ஃப்ளவர் தானடா வந்து வச்சிருக்கேன், பார்க்க வந்து எவ்வளவு வந்து அழகா இருக்கு, ஆனா நீ என்னடா வந்து சொல்லிட்டு இருக்க, இது வந்து நல்லாவே இல்லை, எடுங்க எடுங்கன்னு வந்து என்ன வந்து திட்டிட்டு இருக்கன்ட்டு ஒத்தரசா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையன் வந்து
ஒத்தரோசா வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப கோவமா, இவங்க வந்து பைத்தியமா? இல்ல பைத்தியம் மாரி வந்து நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கோவமா வந்து மொறச்சு பார்த்துக்கிட்டே வந்து ஜாக்கி வந்து எதுவும் பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கப்ப, அப்பதான் வந்து ஹாங்கு பையனும் வந்து உள்ள வருவான். இவங்க 2 பேரும் இப்படி வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "அம்மா உங்களுக்கு வந்து என்னாச்சு? என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கேட்கிறப்ப, ஒத்தரோசாவ வந்து ஹாங்கு பையன வந்து பார்த்துட்டு, "டேய் மகனே! நீ வந்து வந்துட்டியா? இங்க வாடா! இந்த வீட்ட வந்து பார்றா! நான் வந்து எவ்வளோ அழகா வந்து பார்த்துக்கணுன்ட்டு அழகா வந்து சுத்தம் பண்ணி வச்சா, அது வந்து குப்பைன்னு சொல்லிட்டு உன்னோட பொண்டாட்டி வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காடா! நீயே போய் உன்னோட பொண்டாட்டிய போய் கேளுடா போடான்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை நீங்க வந்து என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் வந்து நல்லாவே இல்ல. கிச்சன வந்து குப்பையாக்குறீங்கன்னு வந்து சொன்னா, நீங்க வந்து உங்க பையன்ட்ட வந்து இல்லாததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு" ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்துட்டு, "டேய் மருமகனே! நான் இந்த வீட்ட வந்து அழகா வச்சுக்கணும்னு பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. மகனே! நீ ஏன் இங்க வந்து பாருடா! நான் வந்து இங்க வச்சிருக்க எல்லாமே வந்து அழகா இருக்கா இல்லையா? நீ ஏன் வந்து சொல்றான்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ஹாங்கு கிட்ட வந்து கேட்கிறப்ப, ஹாங்கு பையனும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "பேபிமா, அம்மா வந்து எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் வந்து பண்ணுவாங்க. நீ வந்து அவங்க எது பண்ணாலும் நீ அப்படியே வந்து அமைதியா வந்து கண்டுக்காம விட்டுரு. அவங்க எல்லாமே வந்து ஆசைப்பட்டு தானே வந்து பண்றாங்க. நீ எதுவும் வந்து பேசாதன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்களே வந்து ஏதாவது வந்து பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோனே, உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "அம்மா உனக்கு வந்து என்னம்மா பிரச்சனை? ஏம்மா வந்து அவன்கிட்ட வந்து எப்ப பாரு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கவும், உடனே நம்ம ஒத்தரோசா வந்து நல்ல பிள்ளை மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம ஹாங்கு பையன வந்து பார்த்துட்டு, "டேய் இப்படி தான்டா உன்னோட ஒய்ஃப் நான் வந்து எது பண்ணாலுமே எல்லாத்துக்கும் வந்து குறை கண்டுபிடிச்சு குறை மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயே சொல்லு நான் வந்து பண்ண எல்லாமே வந்து நல்லா இருக்கா இல்லையாடா? உண்மைய மட்டும் சொல்லுன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கேட்கவும், உடனே ஹாங்கு பையன் வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்து அமைதியா நின்னுகிட்டு இருப்பான். இங்க நம்ம ஜாக்கி பையன் வந்து வழக்கம் போல கோவமா வந்து பால்கனியில வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, ஹாங்கு பையனும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஜாக்கி பையனை வந்து அமைதியா வந்து கட்டிப்பிடிப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, "இப்ப எதுக்குடா வந்து என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வந்தப்ப உங்க அம்மாவே வந்து சமாதானப்படுத்த போன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தவும், உடனே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப அமைதியா ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "பேபி நீ இன்னும் என்னை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அதான் வந்து என்கிட்ட வந்து கோவமா வந்து பேசுற. நான் வந்து உனக்கு வந்து புரிய வைக்க தான் இங்க வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "என்ன சொன்ன? நான் வந்து உன்னை வந்து புரிஞ்சுக்காம உங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? 3 வருஷமா நான் இங்க வந்ததுலேருந்து உங்க அம்மா வந்து என்கிட்ட எப்ப பாரு வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் வந்து திருந்தாம என்னை வந்து எப்பயும் சண்டைக்கு தான் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது புரியாம நான் வந்து புரிஞ்சுக்கலன்னு என்ன வந்து சொல்றியேன்ட்டு" கோவமா வந்து ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையன் வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "டேய் உனக்கே வந்து எல்லாமே வந்து தெரியும்ல. அம்மா இப்படி வந்து பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு. அதான் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்காம இந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. நீயும் வந்துட்டு புரிஞ்சுக்காத மாரி அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்ட்டு" ஹாங்கு பையன் வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப அமைதியா ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு, "எனக்கு வந்து நீ சொல்ற எல்லாமே வந்து புரியுது. ஆனா அவங்க இன்னும் வந்து என்னை வந்து வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து என்னை வந்து அவங்களோட மருமகனா வந்து பார்க்கவே இல்ல. அதனால தான் எப்பவும் வந்து என்கிட்ட மட்டுமே வந்து இப்படிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. என்னால இதுக்கு மேல வந்துட்டு அவங்க கிட்ட வந்து போராடுறதுக்கு சக்தி இல்ல. நானும் வந்து இதுக்கப்புறம் வந்து பொறுத்துக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஜாக்கி பையனை வந்து கட்டிப்பிடிச்சிட்டே வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, "பேபி போதும் எல்லாத்தையும் வந்து இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னால உங்க அம்மா கிட்ட வந்து போராடலாம் முடியாதுன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து சொல்லவும், உடனே ஹாங்கு பையன் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "பேபி என்னோட மனசுல இருக்கிறது வந்து உனக்கு வந்து புரியவே இல்ல. ஏன்னா வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ மட்டும் என்னோட வாழ்க்கையில வரலனா, நான் இப்போ உன் முன்னாடி வந்து இப்படி வந்து நின்னு பேசியிருக்க முடியாது. எல்லாத்தையும் நீ வந்து புரிஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லிட்டு கோவமா வந்து கோச்சிக்கிட்டு அவன் பாட்டு வந்து உள்ள போயிட்டு இருப்பான். ஜாக்கி பையனும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியா வந்து அங்கேயே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க அண்ணியும் வந்துட்டு ரொம்ப கோவமா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப, பின்னாடியே மேனேஜர் பையனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து வருவான். இதை பார்த்தோன்னே அண்ணியும் வந்துட்டு, "டேய் உனக்கு வந்து என்னடா வந்து பிரச்சனை? ஏன்டா வந்து என் பின்னாடி வந்துட்டு என்ன வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு" அண்ணி வந்து கோவமா வந்து கேட்கவும், உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "நீ என் மனசுல இருக்க எதையுமே வந்து புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் வந்து உன்னை வந்து லவ் பண்றேன்னு உனக்கே வந்து தெரியும்ல. நீ வந்து ஏன் வந்து இப்படி வந்து பண்றன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கோவமா வந்து கேட்கவும், உடனே அண்ணியும் வந்துட்டு, "டேய் நீ வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டியாடா?
நீ எனக்கு வேணாம்டா. உன் மேல வந்து எனக்கு வந்து லவ்வே இல்ல. என்ன வந்து விட்டுரு. நான் வந்து ஃப்ரீடமா வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்றத பார்த்தோனே, மேனேஜர் பையனும் வந்துட்டு அண்ணிய வந்து பார்த்துட்டு, ஆனா நான் வந்து உன் கூட முன்ன இருந்த மாரி இப்பயே வந்து சந்தோஷமா வந்து வாழணும். உன்ன வந்து சந்தோஷமா வந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தான் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு மேனேஜர் பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, அண்ணி வந்து ரொம்ப பொறுமையா மேனேஜரோட கைய பிடிச்சுக்கிட்டு, "டேய் நீ ஆசைப்படுற மாரி நம்மளால ஒண்ணா சேர்ந்து வாழலாம் முடியாது. நான் மறுபடியும் உன்ன வந்து மேரேஜ்லாம் வந்து பண்ணிக்க முடியாதுடா. நீ என்ன லவ் பண்றது வந்து உண்மையா இருந்தீன்னா, நீ என் பின்னாடி வந்து இனிமே வந்து வராத. என்ன வந்து தொல்ல பண்ணாத. நம்ம 2 பேரும் வந்து இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கவே வேண்டாம். நம்ம 2 பேரும் வந்து பிரிஞ்சிரலாம். இதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்றத பார்த்தோனே, மேனேஜர் பையனும் வந்துட்டு, முடியாது. நான் வந்து உன் கூட தான் வந்து வாழுவேன்னு சொல்லிட்டு அண்ணிட்ட வந்து சண்டை போடவும், உடனே அண்ணி வந்துட்டு, போடா லூசு. இந்த ஜென்மத்தில நம்ம 2 பேரும் வந்து சேரவே முடியாதுன்ட்டு கோவமா வந்து சொல்லிட்டு அவ பாட்டு வந்து வேகமா வந்து போறத பார்த்தோனே, மேனேஜர் பையனும் வந்துட்டு அண்ணிய வந்து பார்த்துட்டு, நீ என்னை விட்டு எங்க வந்து போனாலும் நான் செத்தாலும் உன் கூட வந்து வாழணும்னு உன் பின்னாடியே இப்படி தாண்டி ஓடி வருவேன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையனும் வந்து வேகமா வந்து ஓடி போறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.